தாத்தா, சூர்யா 2 பேருமே இருக்காங்க. அப்ப சூர்யா கதைலாம் படிச்சிட்டுருக்காரு. தாத்தா கேட்டுட்ருக்காரு. கதையில ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. அத கேட்டோனே தாத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது. "சூர்யா நீ படிச்சது போதும் போ. இந்த நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள பார்த்தாலே எனக்கு புடிக்காது" அப்படின்னு சொல்றாரு. ஐய்யயோ! தாத்தா கதையில படிக்கும்போதே இப்படி கோவப்படுறாரு. நாம நம்பிக்கை துரோகம் பண்ணதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான் போல இருக்கே நம்ம நடிக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டே அப்படியே உள்ள போறாரு. எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. அப்ப அங்கேருந்து மகா வராங்க. வந்தோனே நேரா அப்படியே கிச்சன்ல போயிட்டு, கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப வீட்ல எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. சித்ரா தேவி இருக்காங்க. அங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப சூர்யா வராரு. பின்னாடியே மகா பின்னாடியே போறாரு. "அக்கா பார்த்தீங்களா? எப்படி பாருங்க சூர்யா மகா பின்னாடியே போறான்." அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அவங்க ராஜலட்சுமி கிட்ட சொல்றாங்க. அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனா மகா எதுவுமே பேசல சூர்யா கிட்ட. சூர்யா பின்னாடியே போறாரு. அதுக்குள்ள மகா ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. சொல்லு ராஜி சொல்லு. நீ சொன்ன எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ சொன்னது வந்து என்ன தெரியுதுன்னா, உன் புருஷன் உன்னை நடிச்சு ஏமாத்திருக்கான். அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவனை நீ என்ன வேணா பண்ணு. அவனை மர்டர் கூட பண்ணு. ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே சூர்யா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா நீ மர்டர் கூட பண்ணு. என் வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு மகா சொல்றாங்க. என்ன எதுக்கு இழுத்து விடுற? நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஃபோனில் தானே பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா. இங்கே பாரு கண்டிப்பாக அவனை விடவே விடாத. இப்படி அப்படி புருஷெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. எல்லாத்தையும் பண்ணு. நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறேன். சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. ஆமாம் பின்ன அவங்க வீட்டுக்காரர் அவங்க பொண்டாட்டியை நடிச்சு ஏமாத்திருக்காரு. அது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்கு தண்டனை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஐயோ நாம வேற நடிக்கிறோம். என்ன இது எல்லாமே ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. வளகாப்புலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க சித்ரா தேவி கிட்ட. அதை இப்போ பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஏன் பின்ன குழந்தை பிறந்துட்டோன்னே பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காலகாலத்தில் கரெக்டாக பண்ணணும். வளகாப்பு எதுக்கு தெரியுமா பண்ணுறோம்? அந்த கண்ணாடி வளையலோட சத்தம் அந்த குழந்தைக்கு கேட்கணும். அது ரொம்ப சந்தோஷப்படும். அதனால தான் வளகாப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா மேலே இருந்து நிற்கிறாங்க. எப்படி என்ன பண்ணுறது? இவங்க வளகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தையே பிரச்சனையாக இருக்குது. ஏதாவது பண்ணி அப்படியே குழந்தை கலையிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சித்ரா தேவி யோசிக்கிறாங்க. வளகாப்பு வேற கேட்குது. அந்த குழந்தை கலைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க வளகாப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அப்படியே மாடியில் நின்று ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி மாடியிலேருந்து அப்படி தடுக்கி விழற மாதிரி பண்ணா குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தடுக்கி விழற மாதிரி வராங்க. அதுக்குள்ள வந்து மகா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு பார்த்துமா பார்த்து கூட்டிட்டு வா உட்கார வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யாவை சோஃபால உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா கொஞ்சம் பார்த்து வரமாட்டியா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதுக்குள்ள பயங்கரமா கோவம் வருது ராஜலட்சுமிக்கு. வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சிருக்க, கொஞ்சம் கூட பார்த்து பொறுமையா வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு. அதனால தான் நான் விழற மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதை பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வருது மகாக்கு. அக்கா உன்னால மட்டும்தான் இப்படிலாம் நடிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து சேஃபாக பார்த்துக்கணும் ஐஸ்வர்யாவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. ஏதாவது ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு நர்ஸை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதே மாதிரி பண்ணிடுப்பா. ஏன்னா இந்த பொண்ணை வந்து நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி அதே மாதிரி பண்ணிடலாம். இவளுக்கு இதெல்லாம் வேற கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி யோசிக்கிறாங்க. மேலே போகிறாங்க. அப்படி ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. இந்த குழந்தைய சாகடிக்கலாம் நாம பார்த்தா அதை சேஃபாக வளர்க்குறதுக்கு வேற நர்ஸ் வருது. ஐயோ கடவுளே என்ன பண்ணுறதுனே தெரியல. நாம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. நடந்த எல்லாத்தையுமே மகா ஃபோன் பண்ணி கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. கோடீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ இப்படிலாம் ஆயிடுச்சா? சரி நான் வரேன் கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கிளம்பி வராங்க. வந்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பயங்கரமாக பதட்டத்தோடு வராங்க. என்னாச்சு ஐஸ்வர்யா உனக்கு என்னாச்சு? இப்போ பரவாயில்லையா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா பரவாயில்லம்மா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன ஏதோ விழ போயிட்டியாமே பார்த்து நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ தெரியாமல் விழ போயிட்டா. நாங்கள் ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். நர்ஸ் அவங்களாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவை பார்த்துக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு? என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். அங்கே எதுக்கு கூட்டிகிட்டு போகிற? நீ வேணா இங்கேயே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நான் இங்கேயா? சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்போ எங்கே தங்க போகிற? நீ வந்து சித்ராதேவி ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. வா அங்கேயா வர? உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, எப்படி ஓட விடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. அதே மாதிரி போகிறாங்க. போயிட்டு கோடீஸ்வரி படுத்துட்டு இருக்காங்க. நல்லா ஏசி குளுகுல்னு இருக்குது. அப்படியே ஃபோன் பண்ணுறாரு அவங்க வீட்டுக்காரர். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நானா குளுகுல்னு ஏசியில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஏசியா இரு உன்னை ஏசியாலேயே ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி அதிகமாக வைக்கிறாங்க. வச்சுட்டு போத்திட்டு தூங்க
தூங்குறாங்க. அப்படியே கோடீஸ்வரிக்கு பயங்கரமா குளிருது.